ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போனோம் அந்த பாலத்தில் பார்த்தீங்களா, அந்த பாலத்தில் கொஞ்சம் ஃபைட் ஆகிடுச்சு. ஃபைட்டில் லோக்கல் பீப்புள் லாரி ஒரு ட்ரக்கெல்லாம் வந்துச்சு, கார்லாம் போணுச்சு, அவங்களாம் கூட அமைதியாக போகிறாங்க. ஒரு தாத்தா ஆரம்பித்தார், போடு நிறுத்துருக்குங்க அப்படின்னு ஒரு மலையாளத்தில் ஏதோ லவலாரு. ஓகே எடுக்கிறவங்க போகிற வரைக்கும் கத்திக்கிட்டே போகிறாரு. இதான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கே கத்திக்கிட்டே போகிறேன் அப்படின்னு அப்புறம் அமைதியாக போனார். அப்புறம் மேலே இருந்தெல்லாம் வாங்க வெளியே வாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க அவங்க ஊர் கேரளாவில். அருமையாக டூரிஸ்ட்டு வந்து கவனிக்கிறீங்க தமிழ்நாடு அடியெலாம் பார்த்தா. இதே வந்து நீங்கள் ஊருக்கு வரப்போ நாங்களும் இப்படிலாம் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதோட அருமை வழியெல்லாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறமே, ஒரு இப்படியா பார்க்குறது? அதாவது கேரளா பசங்களாம் இருக்கானுங்க, அவங்களாம் எதுவும் சொல்கிறது இல்லை. தமிழ்நாடு வண்டியை பார்த்தா அது என்ன கத்துறது? சொல்லலாம்ல பொறுமையா. சரி, நானும் டென்ஷன் ஆகிடுச்சு, நானும் கத்தவனு சொல்லிட்டு அமைதியாக விட்டேன். நான் இதெல்லாம் வந்து டூ மச்சுங்க. இந்த மாதிரி சில பூமர்ஸ் பண்ணுற வேலையினால ஒரு தமிழ்நாடு கேரளாங்கிற பாகுபாடே வர மாதிரி இருக்குது. இந்த தாத்தாங்களாம் கொஞ்சம் வீட்டில் இருக்க பசங்களாம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அப்பா வெளியூர்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், கொஞ்சம் அது ஒரு மாதிரி கரெக்டாக பேசினால அப்போ ஏதோ ஒரு வார தடவை சொல்லலாம். அதோட கத்துறனா எப்படி இருக்கும்? ஊசுங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அவனுங்க எப்படியோ கத்திட்டு போட்டோம். நம்ம இதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நாம் வந்தோமா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். நடுவில் இந்த மாதிரி டென்ஷன்லாம் எடுத்துக்கவே கூடாது. ரோடு தான் அற்புதமாக இருக்குது. அற்புதமான ரோட்டில் வந்திருக்கோம் இன்றைக்கி. இப்படி ரோடு இருக்குன்னு தெரிஞ்சு நான் வந்துட்டு கூட மாட்டேன். டக்குன்னு குதிச்சிக்கிட்டே போகுது. ரொம்ப நேரமாக குதிச்சிக்கிட்டே போகிறோம், போய்கிட்டே இருக்கோம். என்னங்க கடையெல்லாம் இருக்குது. வண்டி வருதுன்னா நீங்கள் வந்து வேகமாக ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக, அதாவது யாரையா பார்த்து பேசிட்டு போனீங்கன்னா கூட கையை காட்டிட்டு போகணும். இந்த ஒருத்தர் போனார் அந்த மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் ரோடை தாண்டுறீங்க, வேகமாக தாண்ட வேணாம், பொறுமையாக தாண்டுங்க. அப்படியே வந்து வண்டிக்காரங்க வந்து ஆர்ன் அடிச்சாங்கன்னா அப்படின்னீங்கன்னா போதும். ப்ரோ யார் ப்ரோ நீங்களாம்? ஃப்ரெண்ட்ஸ், வெயில் போட்டு தாக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார்காடு போகிற வழியில் இருக்கோம். இது என்ன ஒரு அட்டப்பாடின்னு நினைக்கிறேன். அட்டப்பாடிலாம் தாண்டி வந்துட்டோம். தாண்டி எப்படியோ போய்கிட்டு இருக்கோம். வெயில் வேறு கொஞ்சம் அடிக்குது. இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு பேர், வாயில் நுழையாத ஒரு பேர். அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தண்ணி இருக்குமா என்ன வேறு தெரிலிங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் யாராவது வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலக்காடு வழியாக வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ரோடு ஓகேவாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு. ரோடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது, அருமையான ரோடாக இருக்குது ஃபுல்லாக. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா வேணால் ரோடில் நல்லா போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலருந்தே போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. இங்கேயும் ஃப்ளாக்லாம் நட்டு வச்சுருக்காங்க நடுநடுவில் கம்பி. ராட்வீலர் தலைவர் போகிறாரு. நம்ம வாங்கணும்னு நினச்ச பைக்கு நான் வந்து ஒரு ரவுண்டு வேணால் ஓட்டி பார்ப்போம். நான் நட கேட்டு ஆமாடி இப்படி போன அவர் பாட்டு போயிட போகிறாரு. அப்படியே கொஞ்சம் மெதுவாக வந்தீங்கன்னா அப்படியே ஒட்டுக்கா போகலாம். ஏன்னா ஒரு கொஞ்சம் அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்கனால நல்லா சந்து புந்தில் சரக்குன்னு பூந்து போயிடுறாரு. நாம் வரதுக்கு லேட் ஆகிடுது. இங்கே தான் இங்கே ரோடு காட்டுது. இங்கேயா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? வேர் அவங்க முன்னாடி இருக்க ரோடு கட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த டேம் அந்த ஃபால்ஸ் போகிற வழியில் நுழைஞ்சிருக்கோம். குட்டியோடு தான் வழி இருக்குது. ஃபால்ஸ் வந்து மேப்பில் நாங்கள் பார்த்தோம், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த வெயிலுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வருமோ தெரியல. ஆக்சுவலாக சரியான வெயில். என்னையா ரோடு இப்படி போகுது? கூகுள் மேப்பை நம்பி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்த ரோடே அட்வென்ச்சராக தான் வந்தோம். இப்போ திரும்ப அட்வென்ச்சர் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர். இப்படி போய் வீடுலாம் சூப்பராக இருக்குங்க. 2.4 கிலோமீட்டர்ஸ் காட்டுக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி. என்ன கப்புள்ஸ்லாம் போகிறாங்க, ஃபேமஸான இடம் தான் போல். ஸ்ட்ரெயிட் ரோடாக போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது ரோடு. நல்ல ஒரு மழை காலம் இல்லைனா வந்து இதான் மெயின் ரோடா? எங்கே ஸ்ட்ரெயிட் ரோடாக காட்டுது? ஸ்ட்ரெயிட் ரோடாக காட்டுது. மேப்பை நம்பி போகலாமா? அதில் போகணும்னு நினைக்கிறேன். மேப்பை நம்பி இவங்களை காணும். இவங்க 2 பேரை இவங்க எங்கே போனாங்க? இவங்க இன்னும் ஒரு வண்டியை காணும். இன்னும் ஒருத்தங்களை காணும். அவனுக்கு 2 பேர் ஆளை காணும். என்ன தான் பண்ணுவாங்க தெரில. கூடயே வரணும், அதுக்கு தான் இந்த சிலுக்கை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்ப்பா நின்றுருக்குறாங்க? ഹലോ, ഇതാണ് നമ്മുടെ ലീഡർ അല്ലേ? നിങ്ങൾ എവിടെ നിന്ന് വരുന്നത്? ഹെൽമെറ്റൊക്കെ ഒന്ന് ഹെൽമെറ്റ് ഊര്. ഞാൻ താളെ കാണട്ടെ. ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே. பெர்மிஷன் கிடையாது. அங்கே ரீல்ஸில் பார்த்தோம். അതുപോലെ എല്ലാവരും കയറി വന്ന് ട്രസ്പാസൊക്കെ വന്ന് നിങ്ങൾ റീൽസൊക്കെ എടുത്ത് പോയിട്ട് യൂട്യൂബ് കൊടുത്ത് അതെല്ലാം കാണുന്ന പുറകെ കുറേ ആൾക്കാർ വരുന്നു. ഗൂഗിൾ മാപ്പിൽ കൂടെ അത് ടൂറിസ്റ്റ് யாரும் ഓട്ടോമാറ്റിക്കായി പറ്റില്ല. somebody should give on then only it will come in the map. Yeah, we don't know about that, right? Okay. അതാണ് പ്രശ്നം. ആരെങ്കിലും കയറി വരും, അവർ യൂട്യൂബിലിടും, അവർ ഗൂഗിൾ മാപ്പിലിടും. അത് എല്ലാവർക്കും ഡിസ്പ്ലേ ആവും. Yeah, we don't know about that. We are coming for first time. എല്ലാ വണ്ടിയും എഴുതിருக்கு. നിങ്ങളെ ഗ്യാങ്ങിൽ ആരെങ്കിലും ഇങ്ങനെ വരുന്നുണ്ടെങ്കിൽ അവരോട് പറയുന്നത് ട്രസ്പാസ് ആണ്, കേസെടുക്കും, വണ്ടി പോകും, നിങ്ങൾ കേസ് വരും. അതുകൊണ്ട് ഇത് ആരെങ്കിലും നിങ്ങളുടെ ഇതിൽ ഗ്രൂപ്പിൽ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അവരോട് പറഞ്ഞത്, ഇങ്ങോട്ട് വരുന്ന ആരെങ്കിലും വരുന്നുണ്ടെങ്കിൽ അവർ പറഞ്ഞത് ഇങ്ങോട്ട് വരണ്ടെന്ന് പറഞ്ഞത്. ഇതിപ്പോൾ നിങ്ങളിപ്പോൾ നമ്മൾ വെറുതെ വിടുന്നു ഫസ്റ്റ് ആയതുകൊണ്ട്, മനസ്സിലായില്ലേ? ഇനി നിങ്ങൾ റിപ്പീറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ എല്ലാ വണ്ടിയും എടുക്കുന്നുണ്ട്. റിപ്പീറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നിങ്ങളെ വണ്ടി അടക്കം ഇതൊക്കെ നിങ്ങളുടെ കമ്പനിയാണോ? ദിനേഷ് രാജ്. 91 23 59 85 83. കോയമ്പത്തൂർ ആനക്കട്ടി വഴി പോകും, സ്ട്രേറ്റ് പാലക്കാട് വഴി. ആനക്കട്ടി വഴി തിരിച്ച് പോകുമ്പോൾ ആനക്കട്ടി ഫോൺ നമ്പർ ചിരഞ്ജീവി 900 36
Neerbellum waterfalls. Ticket is there. Okay. And one more is Adoni waterfalls. Okay. Already went there. Already went. போகலாம் I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for